வணக்கம் லைவ் சென்னை.com வீவர்ஸ். பயணிகள் கதவில் சிக்குவதை தடுக்க மெட்ரோ ரயிலில் ரூபாய் 48.33 கோடியில் பாதுகாப்பு அமைப்பை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பது என்னவென்றால், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதல் கட்டத்தில் இயங்கும் 52 மெட்ரோ ரயில்களின் அனைத்து பெட்டி கதவுகளிலும் ஆன்டி டிராக் ஃபீச்சர்ஸ் நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி உள்பட ரூபாய் 48.33 கோடி மதிப்பில் வழங்கியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குனர் மனோஜ் கோயல் முன்னிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பாக தலைமை பொது மேலாளர் ராஜேந்திரன் மற்றும் தனியார் நிறுவனத்தின் இயக்குனர் புனித் மெஹ்ரோத்ரா ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் சிறந்த சேவையை வழங்குவதற்காக தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாக நீல வழித்திட்டம் மற்றும் பச்சை வழித்தடங்களில் இயங்கும் மெட்ரோ ரயில்களின் அனைத்து பெட்டி கதவுகளிலும் ஆன்டி டிராக் பேசஞ்சர் டோர் சேஃப்டி சிஸ்டம் எனப்படும் கதவில் சிக்கிக்கொண்டு இழுத்து செல்வதை தடுக்கும் பயணிகள் பாதுகாப்பு அமைப்பிற்கான வடிவமைப்பு, பொருள்கள் வழங்குதல், நிறுவுதல், சோதனை செய்தல், செயல்பாட்டிற்கு கொண்டு வருதல் போன்றவை இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். தற்போது மெட்ரோ ரயில்களின் கதவு அமைப்புகள் தானியங்கி கதவுகளை கொண்டுள்ளது. இவை தடைகளை கண்டறியும் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் ஏறி முடிந்தவுடன் ரயில் நிலையங்களில் கதவுகள் மூடப்படும் போது கதவுகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பொருள்களை இந்த அமைப்பு கண்டறியும். பயணிகளின் பாதுகாப்பை மேலும் மேம்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக ஆன்டி டிராக் சிஸ்டமுடன் கூடிய மேம்பட்ட தொழில்நுட்பத்தை நிறுவ உள்ளது. இதன் மூலம் மெட்ரோ ரயிலிலிருந்து இறங்கும் போது கூட தவறுதலாக கதவுகளுக்கு இடையில் சிக்கிக் கொள்ளக்கூடிய சேலைகள், பெல்ட்டுகள், பாட்டில்கள், பட்டைகள் போன்ற மெல்லிய பொருள்களை கண்டறிய முடியும். இந்த புதிய அமைப்பின் தனி சிறப்பு என்னவென்றால், இது இழுத்து செல்லும் விசையை கண்டறியும் திறன் கொண்டது. ஒரு நபர் அல்லது பொருள் கதவில் சிக்கிக் கொண்ட நிலையில் மெட்ரோ ரயில் நகர தொடங்கும் போது அது இழுக்கப்பட்டால் அந்த அமைப்பு அதை கண்டறியும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மெட்ரோ ரயில் தானாகவே அதன் அவசரகால பிரேக்கை போட்டு மெட்ரோ ரயிலை உடனடியாக நிறுத்திவிடும். அது மட்டுமன்றி இது உடனடியாக மெட்ரோ ரயில் ஓட்டுநரின் பார்வைக்கு அனுப்பப்படும். இதன் மூலம் ஓட்டுநர் விரைவாகவும் உடனடியாகவும் நடவடிக்கை எடுக்க முடியும். சென்னை மெட்ரோ ரயில்களில் இதுவரை கதவில் யாரும் சிக்கியதால் விபத்துகள் எதுவும் நடக்கப்படவில்லை. இருந்த போதிலும் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடு ஆகும். இதன் மூலம் குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்து அனைத்து பயணிகளுக்கும் உயர்ந்த தரமான பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்கிறது மெட்ரோ நிறுவனம். இந்த வசதியானது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக கொள்முதல் செய்யப்படும் மெட்ரோ ரயில்கள் அனைத்திலும் ஒரு நிலையான அம்சமாக இணைக்கப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தனது அமைப்புகளை தரம் உயர்த்துவதிலும் பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்வதிலும் தொடர்ந்து உறுதியுடன் உள்ளது. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.